ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிலமை அந்த இடத்துல நீங்களோ நானாவோ இருந்திருந்தோம்னா நம்ம மனநிலை எப்படி இருந்திருக்கும். இது ஒரு முக்கியமான நிகழ்வு, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு பொண்ணு கேரளா வயநாடு நிலச்சரிவில் தன் மொத்த குடும்பத்தையும் இழந்த ஒரு பெண்ணு இன்றைக்கி அனாதையாக நிற்கிறாங்க, தன் காதலன் முதற்கொண்டு இழந்து. அது என்னங்கிறத முழுசாக நம்ம விரிவாக பார்க்கலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 30 பார்த்திங்கன்னா கேரளாவில் வயநாடு என்ற ஊரில் ஜூலை 30 இரவு எல்லாருமே அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் அந்த நிலச்சரிவானது ஏற்பட்டுச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடிகர்கள், பெரிய பெரிய வசதியானவங்க, பெரிய ஒரு கம்பெனி முதலாளிகள், நம்மளை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் கூட பணம் நிறைய சேமித்து கலெக்ட் பண்ணி கேரளாவுக்கு வந்து அனுப்பி விட்டாங்க. இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஜூலை 30 இரவு எல்லாருமே அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு. உலகம் முழுக்க இது எதிரொலித்தது. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிற கூடிய ஒரு நேரத்தில் இப்போ நம்மளே நைட்டு அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கோம்னா தடப்படான்னா நமக்கு தூக்கத்தில் நமக்கு யாராவது எழுப்புனா கூட என்னன்னு புரியாது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இவங்க எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த மலையில் உள்ள வீட்டில் உள்ள பகுதி மக்கள். அது பார்த்திங்கன்னா இப்படி அடுக்கடுக்காக இருக்கும். இப்போ நம்ம திருப்பதிக்கெலாம் போகிறோம்ல, இப்போ பஸ்ஸு பார்த்திங்கன்னா இப்படி மேலே போகுது. அந்த லேயராக இருக்கக்கூடிய அந்த அடுக்குகள்லாம் வீடு இருக்கும். இப்போ இப்படி மலை இருக்குது, கீழே வீடு இருக்குன்னா அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு கீழே அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த மேற்பகுதியில் அப்படியே மண்ணானது அமுக்கிடும். இந்த மாதிரி அந்த மலை எதிர்பாராத அந்த மலையோட அந்த நீரோட சேர்ந்த மண் அமுங்கினதில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இறந்துட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதில் ஒரு பொண்ணு தனது குடும்பம் மொத்தத்தையும் இழந்துட்டாங்க. அம்மா, அப்பா, எங்கேருந்தோ வந்த விருந்தாளியாக வந்த பாட்டி, அவங்களுக்கு விதி எப்படி இருந்திருக்கு பாருங்கள். எங்கேயோ இருந்த பாட்டி அங்கே இருந்தால் நமக்கு ஆபத்து வந்துடுமோ, நம்ம புள்ள வீட்டுக்கு வந்துடுவோன்னு இங்கே வந்திருக்காங்க. அந்த ஸ்ருதிங்கிற பெண்ணோட பாட்டி தன் உயிரை காப்பாற்றி கொள்ள இங்கே வந்திருக்காங்க. இங்கே அவங்களுக்கு அந்த மாதிரி நிலைமையாக போயிடுச்சு. அம்மா, அப்பா, தங்கச்சி, பாட்டி எல்லாரையும் இழந்துட்டாங்க இந்த ஸ்ருதி. இவங்களுக்கு டிசம்பர் மாதம் இறுதியில் கல்யாணம் நிச்சயமாகப்பட்டிருக்கு. அந்த மாப்பிள்ளை யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ருதிங்கிறவங்களுடைய சின்ன வயசு பள்ளி தோழர், பேர் ஜென்சன் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே பள்ளியிலேருந்து ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து நண்பர்களாக வந்திருக்காங்க. நாளடைவில் அதுக்கு ஒரு கல்லூரி பருவத்தில் அவங்களுக்கு காதலாக மாறி திருமணம் செய்து கொள்ளலாம்னுட்டு 2 வீட்டார் சம்மதத்தோட டிசம்பர் மாதம் இறுதியில் திருமணம் வைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஜூலை 30 அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட நாள் அன்னைக்கு நைட்டு ஸ்ருதி வேலைக்கு போயிருக்காங்க. இரவு வேலைக்கு, நைட் டியூட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு கணக்காளராக இருந்திருக்காங்க. கேஷியர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பெண் இரவு வேலைக்கு போனதுனால இந்த நிலச்சரிவிலிருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க, உயிர் பிழைச்சிட்டாங்க. உயிர் பிழைச்சி விஷயம் கேட்டு வந்தவங்க தன் குடும்பம் மொத்தத்தையும் இழந்த அந்த ஒரு துக்கத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கேரளா மக்கள் அனைவருமே நாங்கள் இருக்கோம், கேரளா முதல்வர் முதற்கொண்டு நாங்கள் இருக்கோன்ட்டு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இவங்க எல்லாரையும் விட அவங்க காதலர், பள்ளி பருவத்தோழர், காதலர், வருங்கால கணவர் அவருக்கு ஸ்ருதிக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. தனது அப்பாவுடைய தங்கச்சியும் உடலை கண்டுபிடிச்சிட்டாங்க, அம்மாவுடைய உடலை கண்டுபிடிக்க முடியலை. இறுதியாக இந்த DNA டெஸ்ட் மூலியமாக, மரபணு சோதனை மூலியமாக தன்னுடைய அம்மாவுடைய உடலை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாருக்குமே இறுதி மரியாதை செலுத்துவதற்காக ஒரு ஆம்னி வேனில் போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் அந்த இறுதி மரியாதை செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ருதி, அவங்க வருங்கால கணவர் ஜென்சன், அப்புறம் அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு சிலர்
நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆவணி வேனில் போகிறாங்க. போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜென்சன் ஸ்ருதியோட வருங்கால கணவர் காரை வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. வரும்போது பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக இவங்க வந்த அந்த ஆம்னி வேன் மேலே ஒரு பஸ்ஸு, தனியார் பஸ்ஸு வந்து மோதுனதில் பார்த்திங்கன்னா ஜென்சன் வந்து படுகாயம் அடைந்து விட்டார். ஆனால் ஸ்ருதி வந்து காலில் வந்து அவங்களுக்கு அடி, மற்றவங்க லேசான காயத்தோடு தப்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ருதியவும் அவங்களுடைய கணவர் ஜென்சர், வருங்கால கணவர் இருவரையும் போய் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிறாங்க. மருத்துவமனையில் மூளையில் வந்து இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு ஜென்சன் அவர்களுக்கு. ஸ்ருதி இவங்களுக்கு காலில் வந்து லேசான காயத்தோட சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. ஜென்சன் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் நேற்று இரவு உயிரிழந்திருக்கார் 8:30 மணிக்கு. இதை கேட்ட அந்த பெண்ணோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? குடும்பம் மொத்தத்தையும் இழந்துட்டாங்க. அம்மா, அப்பா, பாட்டி, தங்கச்சி எல்லாரையும் இழந்து அந்த ஒரு துக்கத்தில் இருந்த பொண்ணுக்கு இந்த ஜென்சன் வந்து ரொம்ப ஒரு ஆறுதலாக, நான் இருக்கேம்மா, நீ கவலைப்படாத, வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உனக்கு நான் இருக்கேன்ட்டு ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் அந்த காதலோடு இருந்திருக்காரு. கடைசியில் இப்போ அவருமே இந்த ஸ்ருதியை விட்டுட்டு போயிட்டார். இப்போ அந்த பெண்ணு எவ்வளோ மன வேதனையில் இருப்பாங்க. நானாக இருந்தால் இவ்வளவு கஷ்டங்களை என்னால் தாங்க முடியுமான்னு தெரியல. இப்போ இந்த பெண்ணுக்கு ஆறுதலாக அந்த மாநிலத்து மக்களும் முதல்வருமே நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஆறுதலாக பேசியிருக்காங்க. முக்கியமாக ஒரு குறிப்பு, இந்த மாதம் இறுதியில் ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி ஃபேமிலியோட முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. டிசம்பரில் கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு ஃபேமிலியோட. இப்போ யாரும் இல்லை, நீ ஒத்தையில் இருக்கக்கூடாது, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி இந்த மாதம் கடைசியில் திருமணம், உடனே நம்ம திருமணம் பண்ணிக்கிறோன்ட்டு அன்போடு ஆதரவோடு இருந்த அந்த மனுஷன் இப்போ இல்லை. இதுவே நம்ம ஊராக இருந்தால், கிராமமாக இருந்தால் நிறைய பேர் என்ன பேசுவாங்க தெரியுமா? அது என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ராசிங்கிறத பற்றி இன்னுமே மூட நம்பிக்கையோட நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு இயற்கையாக நடந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் விழிப்புணர்வோடு இருங்க. இப்போ அந்த பெண் என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, அது நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் தான் அவங்க மனசு எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. அம்மா அப்பாவை இழந்த ஒரு பொண்ணு இப்போ காதலரையும் இழந்துட்டாங்கன்னா அவங்க மன வேதனை அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு அவங்க அந்த ஜென்சனுங்கிறவருக்காக அஞ்சலி செலுத்துவோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்மசுந்தர் ஃபேமிலி. பாய்.